ஹே கைஸ், வெல்கம் டு ஒகேஷ்னல் ட்ராவலர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து விஷால்தி மாலில் இருக்கிற ஸ்க்ரீன் 4 பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஒரே ஒரு அப்கிரேட் நான் இப்போ பார்த்த வரைக்கும் என்னென்னா பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நமக்கு வந்து 4th ஃப்ளோர் வரைக்கும் தான் வந்து லிஃப்ட்டு அந்த ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 5th ஃப்ளோர் வரைக்குமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் வந்து எல்டர் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா வந்து நீங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக ரீச் ஆக முடியும். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பாக்ஸ் ஆஃபீஸில் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து நம்ம என்ன சீட் நம்பர் கேட்குறோமோ வந்து அந்த சீட் நம்பர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இங்கே வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னா வந்து ஃபுல்லாக வந்து பட்ஜெட் டிக்கெட்டே வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் டிக்கெட் ₹60 டிக்கெட்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் வந்து ஃபுல் ஆடிட்டோரியம் வந்து ஓப்பன் ஆனால் ஆன்லைனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ முன்னாடி மாதிரி வந்து நமக்கு வந்து இங்கே இப்போ பட்ஜெட் டிக்கெட்ஸோ எங்கேயுமே வந்து இஷ்யூ பண்ணுறதில்ல. ஆன்லைன்லையுமே சரி, கவுண்டர்லையுமே வந்து இஷ்யூ பண்ணுறதில்ல. அண்ட் ஸோ ஆடிட்டோரியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் 4 தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம்னு சொல்லலாம். பட் ஆனால் ஸ்க்ரீன் சைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு தான் சொல்லுவேன். கம்பேரிட்டிவ்லி எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த தியேட்டரில் தான் வந்து முன்னாடி நான் நிறைய படம் இங்கே தான் வந்து போய் பார்ப்பேன். ஸோ ஆஃப்டர் கோபுரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரம் வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சு. அண்ட் கோபுரம் அண்ட் வெற்றி. அண்ட் இப்போ வந்து மாட்டுத்தாவணி வெற்றி வந்ததுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாட்டுத்தாவணி வெற்றி தான் போயிட்டுருந்தேன். பட் பட் அப்சஷன் வந்து இங்கே தான் வந்து இருந்துச்சு. நான் கரெக்டாக அந்த ஈவினிங் ஷோ. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து புக் பண்ணியிருந்தேன். அண்ட் அதேமாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. சரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து இன்னொரு ரீசன் ஆக்சுவலி புக் பண்ணதுக்கு. ஸோ எனக்கு ஆனால் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே லைக் நமக்கு மாட்டுத்தாவணி வெற்றியில் மேக்ஸிமம் எல்லா ஸ்க்ரீனுமே வந்து பெரிய ஸ்க்ரீன், அந்த சீட்டிங் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே சீட்டிங் கூட வந்து எனக்கு ரொம்ப ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன்னா டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ₹210 வந்து சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து இங்கிலீஷ் படத்துக்கு. இதே தமிழ் படத்துக்குனா ₹190 வந்திருக்கும். ஸோ ஆன்லைனா ₹30 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஏகப்பட்ட ஆட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு முன்னாடிக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து 7:20 ஷோ 7:30க்கு தான் வந்து படம் வந்து போட்டாங்க. அண்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சு. ஸோ 7:30 படம் போட்டு 9:30க்கு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த படத்தோட டூரேஷன் வந்து 1 ஹவர் 50 மினிட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ விச் இஸ் ஃபைன். பட் என்ன ஒரு இதுன்னா வந்து முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப ஐ மீன் அந்த லைக் ஆட்ஸ்லாம் வந்து நிறைய போடுவாங்க. அதே மாதிரி இன்டர்வல் டைமும் அதிகமாக இருக்கும். மேபி இது வந்து ஆக்குபென்சி பொறுத்து மாறுதா அப்படின்றது வந்து தெரில. அண்ட் அதே மாதிரி வந்து இங்கே வந்து முன்னாடி இன்ஃபர்மேஷன் மாதிரி வந்து போட்டுருவாங்க. ஸோ உங்களோட ஃபிலிம் இப்போ வந்து எந்த ரேஷியோவில் இருக்கோ ஸோ அதே ரேஷியோவில் தான் வந்து போடுறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு ஒரு காஷரி வார்னிங் மாதிரி வந்து எப்பயுமே வந்து போட்டுருவாங்க இங்கே. அண்ட் எனக்கு இங்கே ஸ்க்ரீன் சின்னதாக இருந்தாலுமே அப்சஷன் படத்தோட அந்த ரேஷியோவே வந்து ரொம்ப சின்ன அந்த இன்னொரு அந்த 4:3 அந்த ரேஷியோ மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ரேஷியோவில் இருந்தனால வந்து எனக்கு என்னமோ வந்து ஓகேவாக இருந்துச்சு. அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு லார்ஜர் தென் லைஃப் மூவிஸ் எல்லாம் வந்து இங்கே பார்க்கக்கூடாது. லைக் அதே மாதிரி ஒரு பெரிய மாஸ் படம் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக வந்து ஒர்த்துலன்னு சொல்லுவேன் இங்கே. ஏன்னா வந்து டிக்கெட் ப்ரைஸும் அதிகம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச சீட்டிங் வந்து பெருசாக இல்லை. அண்ட் சவுண்ட் சிஸ்டமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்கிரேட் இல்லாத ஒரு சவுண்ட் சிஸ்டம் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டால்பி 7.1 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு பெருசாக வந்து சவுண்டுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஆனால் இங்கே தான் நான் மாஸ்டர் வந்து பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி அந்த டைம் வந்து மற்ற தியேட்டர் இல்லாதனால எனக்கு ரொம்ப இங்கே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நமக்கு அந்த டால்பி அட்மாஸ் கோபுரம்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஸோ இது வந்து கொஞ்சம் லைக் டவுன்கிரேட் ஆன மாதிரி தான் இருக்குது எனக்கு என்னமோ. ஸோ ஒன்றே ஒன்று என்னென்னா எனக்கு தெரிஞ்ச சீட்டிங் மட்டும் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஐ மீன் அதே சேம் சீட்டிங் தான். பட் அந்த முன்னாடி இந்த சீட்டை வந்து ஓல்டு சீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ புதுசாக வந்து போட்ட மாதிரி இருக்குது. ஐ மீன் இது ஒரு 1 இயர் முன்னாடியே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி வந்து ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷன்லேயோ ஐ மீன் சவுண்ட் சிஸ்டம்லேயோ வந்து எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசப்பாயிண்ட் தான். மற்றபடி வந்து லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜே&கே ரோ அந்த சைடு மட்டும் வந்து கொஞ்சம் லெக் ரூம் பெருசாக இருந்துச்சு. மற்றபடி ஒரு நார்மல் லெக் ரூம் இருந்த ஒரு இது தான். அண்ட் இங்கே ஸ்நாக்ஸுமே வந்து உங்களுக்கு எப்பயும் போல் ஐநாக்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கலனா வந்து ஐநாக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதை விட ரொம்ப சுமாரான தியேட்டர்லாம் இருக்குது. பட் நான் கம்பேர் டு கோபுரம், மாட்டுத்தாவணி வெற்றி, வில்லாபுரம் வெற்றி சினிமாஸ் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு வந்து இது பெருசாக வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஃபஸ்ட் ரோவில் இருந்து உட்காந்து பார்த்தா கிடைக்கிற வியூ ஆக்சுவலி. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் ரோவில் வந்து பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து
தூரத்துலேருந்து பார்க்குற மாரி தான் இருக்கும். அண்ட் ஈவன் எனக்கு தெரிஞ்சு இன்ஃபேக்ட் நீங்க இங்கே வந்து ஒரு 5த் ரோ 6த் ரோ வரைக்கும் வந்து புக் பண்ணது நல்லது. ஏன்னா ரொம்ப பின்னாடி இருந்து பார்த்தா வந்து ஸ்க்ரீன் இன்னும் ரொம்ப சின்னதா வந்து தெரியுது எனக்கு என்னமோ. மற்றபடி இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து நீட்டாக தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் கார்டு அண்ட் கேஷ் பேமெண்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்கள் ஃபோன் கொண்டு போனீங்கன்னா அந்த அந்த கரெக்டான ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபோனில் தான் வந்து வரும். ஸோ ஹார்ட் காப்பி வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இங்கே வந்து அதே மாதிரி வந்து ஒரு லக்கி ட்ரா மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் அதுவுமே வந்து விசிட்டிங் கார்டு மட்டும் தான் வந்து ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஓகே விசிட் தான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.